சூப்பராக இருக்கும். ஃபுல் அயன். பை போட்டுக்கலாம், சிங்கிள் ஆம் பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போத்தி இருக்கிற ஃபார்மேட்டில் லெக் ப்ரெஸ்ஸு ஹேக் ஸ்குவாட் போடுற மாதிரி மிஷினும் இங்கே இருக்குது. ஜிம்மோட ஹிஸ்ட்ரியை பற்றி இப்போ ஏஷியன் அண்டு நேஷ்னல் பவர் லிஃப்டர் திரு டி லக்ஷ்மணன் அவர் வந்து இப்போ விவரித்து சொல்ல போகிறாரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய ரகுவீர் உடற்பயிற்சி மன்றம் வந்து 1931 ஸ்ரீராமுலு நாயுடு அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அது இலவசமாக செய்யணும், ஏழை பிள்ளைங்களுக்காக, ஏழைகளுக்காக காசு வாங்காமல் இலவசமாக செய்யணும், இருக்கவங்க நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வரணும், எல்லாருடைய இதையும் அதாவது தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகாமல் நல்லா உடம்பை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணுன்ற நல் எண்ணத்தோடு செஞ்சு கொடுத்தாரு. அதை 1972 இந்த ஜிம்முக்குள்ளே நான் உள்ளே வந்தேன். எனக்கு முன்னாடி திருவேங்கடம் வாத்தியார், அவர் தான் எங்கள் ஜிம்முடைய மாஸ்டர். அவர் வந்து 1958 இங்கே உள்ளே வந்தார். 58 வந்து இங்கே ஜிம்மை 1964 மினிட் புக் போட்டு மீட்டிங் ஒவ்வொரு தடவையும் வச்சு இதை நல்லா மெயின்டைன் பண்ணி நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்த ஜிம்மு வந்து மெயின் வந்து என்னென்னா ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாத ஜிம்முனா நம்பர் 1 இது தான். இந்த ஜிம்மில் வந்து எந்த ஜிம்மிலையும் இந்த மாதிரி இது கிடையாது. இன்றைக்கி மற்ற ஜிம்மிலலாம் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க வெறும் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ரகுவீர் உடற்பயிற்சி மன்றத்தை பொறுத்த வரைக்கும் 50 பேருக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க 60-70 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு உடற்பயிற்சியோட கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. ஏனென்றால் நாங்கள் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. அது ஒன்றுனால தான் எங்களால் நிற்க முடியுது. இன்றைக்கும் அதே அளவுக்கு வெயிட்டை தூக்க முடியுது. பல வீரர்களை இந்த ஜிம்மிலேருந்து உருவாக்கியிருக்கோம். மோகனகிருஷ்ணன்றவர் வந்து வேர்ல்டு லெவல்லையும் போயிருக்காரு, நானும் வேர்ல்டு லெவலில் போயிருக்கேன். இன்னும் திவாகர் வந்து வேர்ல்டு லெவலில் பாடி பில்டிங் ஏறத்தாழ அர்னால்டு அந்த யூனிவர்சிட்டியில் அவர் செஞ்சுருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஜிம்மில் போயிருக்காங்க. அதில் அதே மாதிரி இந்த ஜிம்மில் வந்து இது இருக்குது, வெயிட் லிஃப்டிங் இருந்தது. 2000க்குள்ளே வரைக்கும் வெயிட் லிஃப்டிங்கும் இருந்தது. அப்போயிலேருந்து வெயிட் லிஃப்டிங்கும் பல பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வெயிட் லிஃப்டிங் வந்து எங்களுக்கு இடம் பத்தாதனால அந்த வெயிட் லிஃப்டிங்கை மட்டும் நிறுத்திட்டோம், செய்ய முடியாத இடம் இருக்கிறதுனால. இன்னும் இதுக்கு வந்து மேலே நல்லா கொஞ்சம் விரிவாக்கான இடத்த கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா கொண்டு வந்துடுவோம் இந்த ஜிம்மை. இன்னும் வெயிட் லிஃப்டிங்கு, பவர் லிஃப்டிங்கு, பாடி பில்டிங்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக செக்ஷன் போட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வருவோம். இன்றைக்கும் இந்த ஜிம்மில் தான் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கிறது. எந்த ஜிம்மிலையும் இவ்வளோ வெயிட், மேனுவல் பவர், மேனுவல் வெயிட் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஹைட்ராலிக்கில் தான் செய்கிறாங்க. அது வந்து கடன்னு ஏறும், நல்லா இதாகும், உடனே இறங்கிடும். இது அப்படி கிடையாது. இந்த ஜிம்மில் உடம்பு ஏற்றினவங்களுக்கு கடைசி வரைக்கும் நிற்கும், அந்த அளவுக்கு மேன் பவர். இதில் இருக்கவர் வந்து மெயினாக நிறையா நீதி அரசர்கள், அதாவது வள்ளி நாயகம், ஜோதிமணி இருக்கார். அதே நேரத்தில் இங்கே செஞ்சவர் தான் நம்ம முன்னாள் மினிஸ்டர் ஜெயக்குமார். அவங்களாம் இந்த ஜிம்முடைய ஸ்டூடெண்ட்டு தான். மதிவாணன், மனோ, ராயபுரம் மனோ, அதுக்கப்புறம் மேலே ஐபிஎஸ் மலைச்சாமி இங்கே வந்திருக்காரு. இன்னும் பல ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸருங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் ஆண்டு விழாப்போ தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது பழமை வந்த ஜிம்மு. இந்த இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஜிம்முன்னு சொல்லலாம். 93 வருஷம், நூற்றாண்டை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது பாடி பில்டரில் வந்து அண்ணாமலை, திரு ஞானம், தங்கவேல் போட்ரஸ்ட் தங்கவேல், இவங்கெல்லாம் இந்த ஜிம்மில் இருந்து தான் வேலை வாய்ப்பு, போட்ரஸ்ட்டில், ரயில்வேல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சதில்ல இந்த ஜிம்மில் செஞ்சனால தான். அந்த முயற்சிக்கான இதை இந்த ஜிம்மு தான் எங்களுக்கு கொடுத்தது. இந்த ஜிம்மு வந்து எங்களுக்கு ஒரு கோயில். இந்த ஜிம்மு தான் எங்களுடைய முதல் இது. எங்களை இன்றைக்கி என்னுடைய வயது வந்து 67 வயசு. நான் வந்து வேர்ல்டில் 2004 வேர்ல்டில் செகண்ட் வந்திருக்கேன். அதே மாதிரி இந்தியாவில் 2004 செகண்டு தான் வந்தேன்.
ஆனால் எதனாலன்னா எனக்கு காலில் அடிபட்டது. அந்த அடிபட்டதோடு போய் செஞ்சு இந்தியாவில் செகண்ட் வந்தேன். அதுக்கப்புறமேல் ஏஷியாவில் செய்ய முடியல. ஏஷியா செஞ்சுன்னா ஏஷியாவில் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். வேர்ல்டு செஞ்சேன். அப்படியே செலெக்ஷன் கொடுத்தாங்க. என்னையும் அந்த இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தவரையும் மறுபடியும் டெல்லிக்கு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவுக்கு வர வச்சு அங்கே மறுபடியும் ஒரு போட்டி நடத்தி அதில் நான் பண்ணிட்டனால எனக்கு வந்து வேர்ல்டு செலெக்ஷன் கொடுத்தாங்க. வேர்ல்டில் செகண்ட் வந்தேன் 2004 அக்டோபர் 5. இன்னும் மேலே மேலே நிறையா இது பண்ணியிருக்கேன். ஏஷியாவில் 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அதாவது பெஞ்ச் ப்ரெஸ்லையும் இதுலேயும் டெட் லிஃப்ட்லேயும் நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணுறேன். நேஷ்னல் ரெக்கார்டு 5 தடவை பண்ணியிருக்கேன். இப்போ நேஷ்னல் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். 2024 23 நவம்பர் 23 இந்தியன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து யூஎஸ் போகிறதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்துருக்காங்க. அங்கேயும் போய் செய்வேன். கண்டிப்பாக செஞ்சேன்னா வின் பண்ணுவேன். நிறைய பேர் இங்கே இருந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இளைய தலைமுறை பசங்க எல்லாமே இந்த ஒரு 13 18 வயசு பசங்க. இப்போ அது வந்து ஒரு சப்ஜூனியர்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க, ஒரு கேட்டகரி. சப்ஜூனியர் இருக்கிறனால நாங்களும் வந்து முன்னெல்லாம் 18 வயசுக்கு முன்னே சேர்க்க மாட்டோம் இந்த ஜிம்மில். இப்போ 13 சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சப்ஜூனியர்னு ஒரு இது கேட்டகரி வந்துருச்சு. சப்ஜூனியரு, ஜூனியரு, சீனியரு, மாஸ்டர்ஸ்லேயும் நிறைய ஒரு போட்டிகள். இன்றைக்கும் மாஸ்டரில் ஒவ்வொரு தடவையும் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வரோம். பவர் லிஃப்டிங்கில் பவர் லிஃப்டிங்கில் ரகுவீர் ஜிம் அடிக்க ஜிம்மே கிடையாது. ஓவரால் சாம்பியன்ஷிப் எப்பயுமே வாங்குவோம். அந்த அளவுக்கு இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். வருஷம் இங்கே ஆண்டு விழா நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பெரிய விஐபியை கூப்பிட்டு வந்து அவங்கள கௌரவித்து எல்லாரையும் பாடி பில்டிங் அதை மாதிரி இதெல்லாம் செய்ய வைப்போம். பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேலு சவுத் இந்தியா டோர்னமெண்ட்டு பாடி பில்டிங் நடத்தியிருக்கோம் 2015. இப்போ அடுத்து இன்னொரு இந்தியா டோர்னமெண்ட் ஒன்று நடத்துகிறதுக்கு நிற்கிறோம். எதிர்பார்த்து தான் நிற்கிறோம். கண்டிப்பாக நடத்துவோம். 100 ஆண்டில் கண்டிப்பாக இந்தியா டோர்னமெண்ட்டு நடக்கும். 100 ஆண்டுக்குள்ளே அநேகமாக அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். அதுக்கான இதில் முயற்சியில் எல்லாமே இருக்கும். இன்னும் மேலே இந்த ஜிம்மு சிறப்பாக வரணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய ஏழை பசங்க இதில் இன்னும் சேர்ந்து பயன்பெறணுன்ட்டு இந்த ஜிம்முக்கு வந்து இப்போ அவர் கொடுத்தது ஸ்ரீராம் நாயுடு கொடுத்தது இனாமாக கொடுத்தாரு. இந்த ஜிம்மை நீங்கள் நடத்துங்க, நல்லா கொண்டு வாங்க, ஆனால் இதை பண்ணக்கூடாது, இதாக பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் அப்படி நினச்சி பண்ணதை இப்போ அடுத்த தலைமுறை அவர் இதில் போய் அதுக்கு அடுத்த தலைமுறையில் இந்த ஜிம்மு மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. ஆனாலும் எங்களுடைய எல்லாருடைய முயற்சியில் அந்த கேஸை முறியடிப்போம். இன்னும் இந்த ஜிம்மு நடக்கும். 100 ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கு. இதே ரகுவீர் ஜிம் பேரில் தான் நடக்கும் கடைசி வரைக்கும். ஆமாம், 100 ஆண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் இதுக்கு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடச்சி, இது இல்லாமல் பப்ளிக் எவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான். பப்ளிக் சப்போர்ட்டு. இன்னும் எங்கள் ஜிம்மில் வந்து டீம் எல்லோரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் ஒன்றா இருக்கும் இருந்து இந்த ஜிம்மை கொண்டு போகிறோம். அது ரொம்ப சிறப்பு. மாதத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து காலையில் ஒரு 300 பேரும் ஈவினிங்கில் ஒரு 300 பேர் வரைக்கும் பண்ணுறோம். இங்கே 100 ரூபா தான் ஃபீஸ் கூட எதுக்காக வாங்குகிறோன்னா மெயின்டெனன்ஸுக்காக. ஏன்னா பார்க்குறவருக்கே 10,000 ரூபா கொடுத்தாகணும். அது இல்லாமல் பொருளுடைய இதை ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறது, கரண்ட்டு பில்லு, இதுக்காக தான் அந்த ஃபீஸு. தண்ணி எல்லாமே கேன் வாட்டர் தான். அது இந்த ஜிம்மிலே கொடுத்துட்றோம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வர்றது இந்த ஜிம்முக்கான மெயின்டெனன்ஸு. இல்லாட்டினா இதை சுத்தமாக ஜிம்மே காசே வாங்க மாட்டோம். அந்த மாதிரி கொண்டு போகணுன்னு தான் எங்கள் எண்ணங்கள். இதே மாதிரி நிறைய பெரிய ஆளுங்க வந்து இதுக்காக டொனேட் பண்ணுறாங்க. நல்லா எதாவது செய்யணும், ஒரு காம்படிஷன் நடத்தணும், ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்குது, பண்ணுறாங்க. எதனாலனா ஜிம்மு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இந்த இயங்கிக்கிட்டு இருக்குது. நிறையா ஜிம்மு வந்து இயங்காமல் தான் இருக்கும். இத்தனை வருஷம் இருந்தால் கூட முழுமையாக இயங்கிட்டு இருக்கிறது ரகுவீர் ஜிம் மட்டும்தான். இந்தியாவில் ஏறத்தாழ ஃபஸ்ட்டு ஜிம்முன்னு கூட சொல்லலாம். இது ரகுவீர் வியாயம் மண்டல்னு அப்போ இருந்தது. இப்போ ரகுவீர் ஜிம்னேசியம்னு இப்போ மாற்றி கொண்டு வரோம் அதை. ஆனால் அந்த ரகுவீர் என்றைக்குமே மாற்ற மாட்டோம். கடைசி வரைக்கும் அதான் இருக்கும்.